தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்து நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ பிளட்ல கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருந்தாலே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை யாருக்கெல்லாம் இந்த கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ கண்டிப்பாக கிரியாட்டினின் லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாகும் பொழுது, நார்மல் லெவலை விட ரொம்ப அதிகமாகும் பொழுது அது சிறுநீரக செயலிழப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தான் நமக்கு தெரியப்படுத்துது. ஆக்சுவலாக இதோட சோர்ஸ் எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு தான் அது ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யூஸ்வலாக நம்ம தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மசிலில் கிரியாட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. ஓகே. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பேர்ன் பண்ணி நம்ம மசிலுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ அப்போ ரொம்ப இப்போ யூஸ்வலாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க யார் மசில் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக அது கொஞ்சம் டிகிரேட் ஆகும். ஸோ அப்போ டிகிரேட் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் தான் கிரியாட்டினன் அப்படிங்கிறது. ஸோ அது ரத்தத்தில் கிரியாட்டினா வரும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் யூஸ்வலாக ஃபில்டர் ஆகி ப்ராசஸ் நடக்கும். இப்போ நார்மலாக இது எவ்வளோ இருக்கலாம், நான் படிக்கக்கூடிய காலத்தில் நார்மல் கிரியாட்டினின் லெவல் 1 இருந்தது. ஓகே. ஆனால் இப்போ சூழ்நிலையில் ஆண்களுக்கு 1.4 பெண்களுக்கு 1.2 அப்படிங்கிற இதுவும் இருக்கு. இன்னும் சில லேப்ல பார்த்தீங்கன்னா 1.6 அப்படின்னு கூட இருக்கு. சப்போஸ் நான் எந்த மசில் ஆக்டிவிட்டியும் தசை வேலைகளும் நாங்கள் செய்யலை, ஒரு ஜிம் போல ஒர்க் அவுட் பண்ணல, அந்த மாதிரி இருப்பவர்கள் ஒரு 1க்கு கீழே இருக்கிறதே சேஃப். ஆண் பெண் இருபாலரும் ஒரு 1க்கு கீழே இருக்கணும். ஆண்கள்னா அட்லீஸ்ட் ஒரு 1.1 1.2 தான் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக ஃபிசியாலஜிக்கலாக யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசை சார்ந்த வேலைகள் செய்பவர்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதே இல்லாது இப்போ கிட்னி அப்படிங்கிறது ஒரு மஸ்குலர் ஆர்கன். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய தசைகள் சேதம் அடையுது. ஸோ அந்த சேதம் எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா பிபி, பிளட் ப்ரெஷர். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் சீராக வச்சுக்காமல் இருக்கிறவங்க. ஏன்னா பிளட் ப்ரெஷருங்கிறது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியேறி ரத்த நாளங்களில் நம்ம சிறுநீரகத்துலக்கு ஒரு ஃபோர்ஸோட அது ஃபில்டர் ஆகி வரணும். ஆமாம். ஸோ அப்போ அதில் அந்த ப்ரெஷரானது சீராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிறுநீரகத்திற்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அப்போ ஃபில்ட்ரேஷன் சரியாக இல்லாத பொழுது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய நெஃப்ரான் டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபெயிலியர், இந்த ரத்தத்தில் கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால பிபி இருக்கா, மருந்து எடுக்கிறோமோ இல்லை உணவு முறை ஃபாலோ பண்ணுறோமோ ஏதாவது ஒரு முறையில் நம்ம பிபியை நார்மலாக எப்பயும் வச்சுக்கணும். ஏன்னா அது என்ன செய்யக்கூடிய தவறு என்னென்னா, எனக்கு ஒன்றும் செய்யலை, திடீர்னு என்ன செய்வாங்க, எதையாவது சாப்பிட்டு ரொம்ப தலைவலி கைவலின்னு வந்ததுன்னா பிபி ஜாஸ்தியானால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் ஆகும். ஆமாம். ஸோ கான்ஷியஸ் ஆகி பிபி மாத்திரை போடுவாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அடுத்து 2வது அதிகப்படியாக இருக்கக்கூடியது என்னென்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு. ஸோ என்ன அப்படின்னா பரவலாக ஒரு விஷயம் சில இடங்கள்ல இருக்குது. என்ன அப்படின்னா சர்க்கரை நோயெல்லாம் ஒரு வியாதி கிடையவே கிடையாது, சும்மா தேவையில்லாமல் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு. பிபி மாதிரி தான், நீங்கள் மருந்து சாப்பிடுங்க இல்லை உணவு முறை எது வேணுமாலும் இது பண்ணலாம். ஆனால் HbA1c ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அது 6க்கு கீழே இருந்ததுன்னா சர்க்கரை நோய் இல்லை, அட்லீஸ்ட் 6.5க்கு கீழேயாவது இருக்கணும். 6.5க்கு மேலே இருந்ததுன்னா இரத்த நாளங்கள் நரம்புகள் இது பாதிக்கப்படும். ரத்தத்தில் அந்த சர்க்கரை அளவு சீராக இல்லாமல் இருக்கும் பொழுது ரத்தத்தோட அந்த அடர்த்தி தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த குளகுளப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் பொழுதும் கிட்னியில் அந்த ரத்தம் சரியாக ஃபில்டர் ஆக முடியாமல் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அப்பையும் ரத்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கிரியாட்டினின் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை அல்லாது என்ன அப்படின்னா தேவையில்லாமல் வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கிறது. ஸோ சில பர்டிகுலர் ட்ரக் இருக்குது வலிகளுக்காக சாப்பிட்றது, NSAIDயில் இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவரிடம் போனோம்னா மருத்துவர் ஒரு கால அளவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறது, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு இவங்களா மெடிக்கல் ஷாப்பில் வலி வந்தப்போ எடுத்துக்கிறது, இல்லை மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு ஓடிசியாக வாங்கி சாப்பிடு, இப்படி தொடர்ந்து வாங்கி சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அப்பையும் அவங்களோட அந்த
கிட்னி வந்து பாதிக்கப்படும், அந்த தசைகள் பாதிக்கப்படும், நெஃப்ரான். ஸோ இது ஃபில்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னா அந்த கிரியாட்டனின் அப்படிங்கிறது ரொம்ப ரத்தத்தில் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும். அதே மாதிரி பொதுவாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹெர்பல் ட்ரக்ஸை சாப்பிட்டா வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து ஏற்படும். யூஸ்வலாக அதுவும் நவீன மருத்துவர்களிடம் போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருந்ததுன்னா இந்த மாதிரி எப்படி வந்து நவீன மருத்துவத்துக்கு ஒன்றும் அதே மாதிரி தான் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும். ஒரு ட்ரக்னா இவ்வளோ காலம்தான் இருக்கும் அது. ஆனால் பெரும்பாலும் அங்கே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. வலி நிவாரணிகள் இதுலையும் என்ன அப்படின்னா சில மருந்துகள் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முறையான மருத்துவர்கிட்ட வாங்கி, இல்லை மருந்துகள் சொல்லும் பொழுது பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரக் ரெஸ்ட்ரிக்ஷன், அது இரண்டுக்குமே பொருந்தும். நவீன மருத்துவத்திற்கும் பொருந்தும், இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் பொருந்தும். என்ன காரணம் அப்படின்னா சில ட்ரக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக மெட்டபாலிசம் ஆக வேண்டியது இருக்குன்னா நம்ம கொஞ்சம் புளிப்பான காரமான உணவுகள் ஏன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா இதுவும் மெட்டபாலிசம் ஆகி நிறைய அந்த டாக்ஸின்ஸை வெளியே கொண்டு வரும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இந்த ஃபுட்டோடதுனால பிஹெச் ஜாஸ்தியாகும். ரெண்டும் சேர்ந்து இது பண்ணுறப்ப பிளட்டு ரொம்ப இம்ப்யூராக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்ற முடியாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ஹெவியாக ஒரு மெடிசன் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சில பேருக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, எப்படி முடக்குவாதம் வருது, சோரியாசிஸ் வருது, அது மாதிரி. ஸோ இதில் என்னன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வராது. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீன் லீக் ஆகிட்டு இருக்கும். அதை சரியாக கவனிக்காத பொழுதோ இல்லை அதற்காக அவங்க க்ரானிக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து, ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் இனிஷியலாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் லைஃப் லாங்காக ஸ்டீராய்ட்ஸ் கூட எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணணும். நம்ம அங்கேயும் உணவு விஷயத்தில் நம்ம தவறுகள் பண்ணும்பொழுது சிறுநீரக செயலிழப்புங்கிறது ஏற்படும். ஓகே, ஸோ அதனால என்னென்னா இந்த மாதிரி காரணங்களால் கிரியாட்டினின் ஜாஸ்தியாகி சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்படுது. ஓகே, ஸோ யூஸ்வலாக நெஃப்ரான்ஸ் ஒரு நெஃப்ரான் டேமேஜ் ஆனதான். நீங்கள் எவ்வளோ பெரிய சஞ்சீவி மருந்து மூலிகை சாப்பிட்டாலும் டேமேஜ் ஆன நெஃப்ரானை நம்ம புதுப்பிக்க முடியாது, உயிர் கொடுக்க முடியாது. மிச்சம் எவ்வளோ நெஃப்ரான் கிட்னியில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சீராக வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியும் நமது பாரம்பரிய மருத்துவ முறையில். ஸோ மற்ற ஏனைய மருத்துவ முறையில் நவீன மருத்துவ முறையில் அவர்கள் சில முறைகளை வந்து இது பண்ணுறாங்க. இருந்தாலும் எந்த முறையானாலும் டேமேஜ் ஆன நெஃப்ரான்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வராமல் பார்த்துக்கணும். வந்துட்டா உணவு முறையை கொஞ்சம் நம்ம சீராக பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லார போல் ஒரு நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். ஸோ ரீனல் ஃபெயிலியர்னால் நமக்கு எண்ட் ஸ்டேஜ் கிடையாது, நார்மலாக இது பண்ணலாம். ஆனால் இருக்கிறத நம்ம மெயின்டைன் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செந்தாமரைங்க மேம். ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? என் வயது 48ங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க செந்தாமரை. எனக்கு வந்து தொண்டையில அடிக்கடி சளி கட்டிட்டே இருக்குங்க மேம். ஓகே, அந்த சளி பார்த்தா பழுப்பு கலர்ல ஒரு மாதிரி வருது. ஆனா நாங்க எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். ஓகே, ஆனா நெஞ்சில எல்லாம் சளி இல்லைங்கிறாங்க. ஓகே, அந்த சளி வந்து சவ்வரிசி அந்த இது சவ்வரிசியாட்ட உருண்டையா வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுதான் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குங்க மேம். ஓகே, வேற வயசு சொல்லுங்க. எனக்கு தைராய்டு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, தைராய்டுனால இந்த பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா முன்னாடி தொண்டையில வீக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. தொண்டையில வீக்கம் இருக்குங்க மேம். வீக்கம் இருக்குது. வேற வயிறு உப்புசம், எதிர்கழித்தல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? ஒரு சில நேரத்துல பசி ஆகாத மாதிரி உப்புசமா இருக்கிற மாதிரி சாப்பாடு எது கழிச்சிட்டு வர்ற மாதிரி முழுங்க முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, மூக்கடைப்பு இருக்கா? மூக்கடைக்குதுங்க மேம். இரவு நேரத்துல வாயை திறந்து கொண்டு தூங்குறீங்களா? ஆனா அந்த மாதிரி இல்லைங்க மேம். ஆனா வந்து தூக்கம் வந்து சரியா ஒரு நேரத்துல வர மாட்டேங்குது. ஓகே, லாஸ்டா டிஎஸ்ஹெச் பார்த்தப்ப எவ்வளவு இருந்ததுமா? டிஎஸ்ஹெச் லெவல் வந்துங்க மேம் இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து எவ்வளவுன்னா எவ்வளவு மேம் பார்த்து சொல்றேங்க மேம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ இந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு நெஞ்சில சளி கிடையாது, அது மாதிரி தும்மல், சில பேருக்கு தும்மல் வரலாம், சில பேருக்கு வராம கூட இருக்கலாம்.
என்ன அப்படின்னா தொண்டையில ஒரு மாதிரி இருக்கும். அவங்க இது பண்ணி எடுக்கும் பொழுது வாயின் வழியாக வந்து யூஸ்வலா சின்ன சின்ன அவங்க சொல்ற மாதிரி தான் அந்த சின்ன ஜவ்வரிசி மாதிரி ஒரு அந்த சளி வந்து உருண்டை உருண்டையா வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு மெயின் ரீசன் என்னன்னா இவங்களுக்கு இப்போ என்னென்ன காரணங்கள் இருக்கு, அதாவது எல்லாமே கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலையும் வரும், ஆனா அதுவும் இவங்களுக்கு இருக்கு. நேசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம், அதுவும் இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் என்னன்னா தைராய்டு இருக்கு, அதோட சேர்த்து லைட்டா தைராய்டு கிளாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லனா இருக்கு, அப்படி வீக்கம் அடைஞ்சிருக்குங்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் வீக்கம் அடையும் பொழுது என்ன ஆகும்னா பக்கத்துல வந்து உணவு குழாயும் சுவாச குழாயும் போகும். ஸோ நார்மலாக தைராய்டு இருக்கவங்களுக்கு அஜீரண பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ இந்த எதிர்கழித்தல் போன்ற விஷயங்கள் இருக்கனால அந்த அந்த ரிஃப்ளெக்ஸஸ் அந்த எஞ்சி அந்த பாதி ஜீரணமாகி ஜீரணமாகாத உணவு எதிர்கழிக்கிறதுனாலையும் இல்லை அந்த ஜீரணம் ஆகும் பொழுது அந்த இது அந்த சுருக்கு பேக் மாதிரி இருக்கிறது சரியாக க்ளோஸ் ஆகாதனாலும் அந்த ஆசிட் மேலே படும் பொழுது ஸோ கொஞ்சம் என்ன ஆகும்னா தாபிதம் ஆகும். அது ஒரு இது. இங்கே வேற ஏற்கனவே கம்ப்ரெஷன் இருக்கு, மூக்கின் வழியாகவும் அவங்களுக்கு சுவாசம் வந்து இருக்குதுல்ல, மூக்கடைப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால இரவு நேரத்தில் வாயெல்லாம் திறந்து வச்சு தூங்குறது, மோஸ்ட் ப்ராப்ளி மூக்கால சுவாசிக்காம வாயாலேயே சுவாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த பாக்டீரியா எல்லாம் உள்ள போகிறனால அங்கே பட்டு என்ன செய்யும், தொண்டை பகுதிகளில் கொஞ்சம் தாபிதம் அடைஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சளிச்சவ்வுகள் சேதம் அடையும் பொழுது என்ன ஆகும்னா அந்த சேதமடைந்த சளி இங்கே ஒரு மாதிரி வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும், சளி எப்பயும் தொண்டையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கணச்சு இது பண்ணுறப்ப அந்த சேதமடைந்த அந்த சளிச்சவ்வுகள் உருண்டையாக வரும். ஓகே. ஸோ இதுதான் இவங்களுக்கு காரணம். முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா டிஎஸ்ஹெச் லெவல் உங்களுக்கு எப்படி இருக்கு, நார்மலாக இருக்கா அப்படின்னு பாருங்க. ஒரு 4க்கு கீழே இருக்கான்னு பாருங்க, 5 இருக்கு இல்லை 6 இருக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய தைராய்டு உங்களுக்கு டோஸ் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாருங்க. எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வீக்கம் இருக்குன்னா வெறும் வீக்கம் எந்த லெவலில் இருக்கு, கொலாய்டல் காய்டர் மாதிரி இருக்கா, இல்லை உள்ள ஏதாவது நீர்க்கட்டி இருக்கா, இல்லை பக்கத்தில் எதையாவது அழுத்துதா, உணவு குழாயை அழுத்துதான்னு பார்த்து அதற்கு ஏன்னா பெரும் பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து சரி செய்யலாம். 3வது ஜீரணம், அஜீரணம் வந்து உங்களுக்கு இருக்கும், இந்த ரிஃப்ளெக்ஸ் எதிர்கழிக்கும். ஸோ என்ன அப்படின்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெவியாக வேலை செய்யாதீங்க, பசி எடுத்தோடனே நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா சாப்பிடுங்க. சாப்பாட்டில் ரொம்ப பச்சை மிளகாய் காரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க, நல்லா கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் திரிபுலா சூர்ணம் கண்டிப்பாக இது பண்ணுங்க. அடுத்து மூக்கு பகுதியில் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நேசல் கப்னு இருக்குது, நெட்டி பாட்டுன்னு இருக்குது, அதை வச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக மூக்கை வந்து வாஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னென்னா இங்கே இருக்க கம்ப்ரெஷனை நம்ம சைட் பைடாக கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறதுக்குரிய வேலைகளை தான் வந்து செய்கிறோம். ஸோ அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வராது, நார்மல் ஆகிடுமா. நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் லட்சுமி மேம். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்கள் சென்னைநகர்ல இருந்து அழைக்கிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே, 45, உங்க கேள்வியை கேட்கலாமா? எனக்கு பேக் பெயின் வந்தது, சயாட்டிக் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா இப்போ எனக்கு முடியல. அந்த இஆர்பி அதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நார்மல்னு வந்திருக்கு. என்ன எடுக்க சொல்லியிருந்தாங்க? ESRCRP. அதெல்லாம் நார்மல்னு தான் வந்திருக்கு. ஆனா கையெல்லாம் வலிக்குது, விரல்லாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குது. நைட்ல வலி இல்ல, ஓகே. காலையில எழுந்துக்கும் போது வலி இல்ல, ஆனா பகல் டைம் ஆகாத வலி, எழுந்துட்டோம்னா படுத்துட்டு எழுந்துட்டோம்னா வலி அதிகமா இருக்கு. ஓகே. உங்களுக்கு நைட்ல வலி தெரியல, காலையில எழுந்த உடனே வலி கிடையாது. ஓகே. ஆனா படுத்து எழுந்துட்டோம்னா ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி படுத்தோம்னா அது வலி அதிகம், அதை எழுந்து உட்கார அதிகமாகுது. உடல் பருமன் இருக்காமா? சுகர் இல்ல, எதுவும் இல்ல, நார்மல் தான். உடல் பருமனா இருக்கீங்களா? குண்டா இருக்கேன், 92 கிலோ. ஓகே. வேற எதுக்காகவாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கீங்களா? இல்ல, அந்த என்ன குழந்தை வேணான்றது. ஓகே, அதற்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் அறுவை சிகிச்சை. இப்ப இந்த உங்களுக்கு இடுப்பு வலி இதெல்லாம் எவ்வளவு காலமா இருக்கு? எனக்கு ஒரு 10 வருஷமா இருக்கு மேம். ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்கு, இது 3ஆவது வாட்டி வந்தோடனே தான் வாதம் முடக்கு வாதம் சொல்லியிருக்காங்க. இல்லம்மா, இப்போ உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் பார்த்தாங்களா? பாத்துருக்கோம், அது 1 மாசத்துக்கு முன்னதான் பார்த்தோம். எவ்வளவு இருந்தது? அது எல்லாம் நார்மல் தான் சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளவுன்னு தெரியல. எல்லாமே நார்மல். இல்ல, உங்களுக்கு முடக்குவாதம்னு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க? ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இது பாக்கிறதுக்கு, அந்த ரத்த பரிசோதனை பாக்கிறதுக்கு பின்னாடியே சொன்னாங்க, மேல தொட்டு சொன்னாங்க முடக்கவாதம்ட்டு. உங்களுக்கு நான் பார்த்ததுல ஆர்ஏ ஃபேக்டர் எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தது இல்ல, நார்மலா தான் இருந்திருக்கு.
அதே மாதிரி சிஆர்பி உங்களுக்கு எப்பவுமே நார்மலா தான் இருந்திருக்கு இல்லையா சார்? ஓகே. யூஸ்வலா வந்து இது முடக்குவாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முடக்குவாதத்துல என்ன ஆகும் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே வலி இருக்கும், கொஞ்சம் அந்த கால் ஊன்றதுக்கோ கைகளை நீட்டுறதுக்கோ அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் யூரிக் ஆசிடால இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன ஆகும் அப்படின்னா இரவு நேரங்கள்ல தான் வந்து வலிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், எரிச்சல் போன்றவை வந்து இருக்கும். இது இல்லாது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் இருக்கும். ஸோ அது இடுப்பு அந்த மாதிரின்னு வராது, கை மூட்டு கால் மூட்டுகளில் வலி வீக்கம் போன்றவை இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும், உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததோ இல்லை காய்ச்சல் வந்ததோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை. சிஆர்பிங்கிறது முதுகு தண்டுவட பிரச்சனையிலையும் சிஆர்பி ஜாஸ்தியாக இருக்கும், முடக்குவாதத்திலையும் சிஆர்பி ஜாஸ்தியாக இருக்கும், யூரிக் ஆசிட்லையும் சிஆர்பி ஜாஸ்தியாக இருக்கும். இது இல்லாமல் அரிப்பு இருந்தால் கூட இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா உங்கள் உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு தாபிதம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதற்கு எதிர்வினையாக ஒரு தாபிதம் போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளமேஷன் நடந்ததுன்னா அப்போ கல்லீரல்லேருந்து ஒரு புரதம் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சுரக்கும். அதுதான் என்னென்னா சி ரியாக்டிவ் புரோட்டீன். ஸோ இப்போ இந்த முதுகு தண்டுவட பிரச்சனையில் கூட முதுகு தண்டுவடம் சயாட்டிக்காவோ இல்லை சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ இருந்து ரொம்ப அழுத்தம் ஏற்பட்டது, நரம்புகள் நசுங்கப்பட்டது, அங்கே இருக்க கைக்கு காலுக்கு போகக்கூடிய இடத்துல இரத்த ஓட்டம் நரம்புகள் சீராக இல்லாமல் பாதிப்படைஞ்சதுன்னா அப்பையும் தாபிதம் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு சிஆர்பி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சிஆர்பி வந்து அதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும், முதுகு தண்டுவட பிரச்சனைகளில் இருக்காது அப்படின்ல. ஸோ உங்களுக்கு மற்றதெல்லாம் நார்மல், ஆன்டிசிசிபி எல்லாமே நார்மலாக இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி உடல் பருமனும் இருக்கக்கூடிய காரணங்கள், மெனோபாஸ் ஆகக்கூடிய காரணமும் இருக்கிறதுனால முதுகு தண்டுவட பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கைகள் கால்களில் வீக்கம், விரல்களில் வந்து மதமதப்பு, ஊசி குத்துதல் போன்ற வலி போன்றவை இருப்பதற்கு காரணம் அதுதான். ஸோ இது டிப்பிக்கலாக என்ன அப்படின்னா முக்கியமாக காலையில் எந்திரிச்சோடனே இந்த படுத்து எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உடல் பருமனாக இருக்கிறவங்க பெட்டில் படுத்தாங்க அப்படின்னா எந்த பகுதியில் தசை வெயிட் ஜாஸ்தியாக இருக்கோ அது உள்ளே பொதிந்து இருக்கும், மற்ற இடம் தான் இருக்கும். அப்போ ஒரு ஈவனான உங்கள் முதுகு தண்டுவடம் ஈவனாக வந்து படுக்க முடியாது, அந்த பெட்டில் படுக்க முடியாது. அப்போ தூங்கி எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும். சிலருக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும், கைகள்லாம் தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் படுக்கிற பொசிஷன் சரியில்லைன்னா, இல்லை நல்லா ஃப்ளாட்டாக படுத்தாலும் உடல் பருமன் இருப்பவர்களுக்கு அது ஒரு சில அசௌகரியமாக இருக்கும். பகல் நேரத்தில் வேலை செய்ய செய்ய வந்து அதிகமாவதற்கு காரணம் நீங்கள் நடக்கிறப்ப, குனியிறப்ப, அடுப்பில் வேலை செய்கிறப்ப, ஒரு தூக்குறப்ப, வீடு குனிஞ்சு பெருக்கும் பொழுது, இல்லை மாப் போடும் பொழுது உங்கள் முதுகு தண்டுவடம் ரொம்ப அந்த ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா இன்னும் வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கக்கூடியது முதுகு தண்டுவட பிரச்சனை தான். ஸோ அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இன்டர்னல் மெடிசின் எடுத்துட்டு நீங்கள் வர்ம சிகிச்சையும் எடுத்துக்கணும். ஸோ இது நார்மலான பிறகு சில ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் இருக்குது, அதை மட்டும் வாழ்நாளில் பண்ணால் போதும். அதாவது என்ன அப்படின்னா இந்த சர்விக்கல் டிஸ்க் பல்ஜோ இல்லை ஸ்பாண்டிலோசிஸோ இருந்தால் ஒரு மருந்து எடுத்தோம் ஃபுல் கியூர் அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் எடுக்கும்பொழுது அந்த தாபிதம் டிஸ்க் வீங்கி இருந்ததா அந்த வீக்கத்தை சரி பண்ணும். இல்லை ரொம்ப வந்து தண்ணீர் இல்லாமல் டிஸ்க் ரொம்ப தடிமன் இல்லாமல் நார்மலாக இல்லாமல் குறைஞ்சு போயிருக்கும், நரம்புகள் நசுங்கப்பட்டிருந்ததுன்னா அதை கண்டினியூட்டி பண்ண, அது இயற்கையாக நார்மலாக அதோட நர்வ் கண்டக்ஷனை வேலை செய்ய இது மாதிரி ஒரு தற்காலிகமாக மருந்து எடுத்த பிறகு நம்ம திருப்பி என்ன பண்ணுறது, ரொம்ப ஹெவியாக தூக்குறது, நான் பயங்கரமாக ஒரு 2 பக்கெட் துணியை நான் தான் துவைப்பேன்னா திருப்பி ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப வந்து இர்ரிவர்சிபிள், திரும்ப சரி பண்ண முடியாத டேமேஜை உண்டு பண்ணிடும். ஸோ அப்போ வெயிட் குறைக்கணும், மருந்துகள் வர்மா பண்ணி நார்மல் ஆன பிறகு சில எக்ஸசைஸை நம்ம மெயின்டைன் பண்ணால் லைஃப் லாங்காக வலி மாத்திரைகள் இல்லாமல் வலிகள் இல்லாமல் வாழலாமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்திராங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்க வயது என்ன? வயது 69 ஆகுது. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சரளாமா, சொல்லுங்க என்ன சொல்லுங்க. வணக்கம். சந்திரா சொல்லுங்க. எனக்கு 15 வருஷமா 20 வருஷம் முடக்குவாதம் இருக்குங்க மேடம், ஆரியசக்தி. ஓகே. நான் திலகவதி டாக்டர் மேடம் திலகவதி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே.
ஆனா வந்து உங்களுடைய இது நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி உங்களுடைய குறிப்பெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. ஆனா எனக்கு ஆயுர்வேதிக்கா சித்தாவோ ஒத்துக்கல மேடம். எனக்கு காலுக்கு வரைக்கும் நீங்க வந்து ஆயில் மசாஜோ ஏதோ குடுப்பீங்கன்னா நான் வரேன். உள்ளுக்கு நான் ஒரு கிட்னி தான் மேடம் கொழுப்பு கட்டி இருந்ததுன்னு எடுத்துட்டாங்க ஒரு கிட்னி எனக்கு. இப்ப நீங்க நவீன மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு ஆனா எனக்கு வந்து பாதம் வலிக்குது மேடம், நிக்க முடியல, ரொம்ப 2 கால் எலும்பு தேஞ்சிச்சுன்றாங்க. அம்மா இப்ப ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஹலோ, ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுக்கிறேன் டாக்டர், எடுக்கிறேன், 6 மாத்திரை எடுக்கிறேன். ஓகே. நமது மருத்துவமனையில ஸ்டீராய்டு மருந்துகள் எடுப்பவர்களுக்கு சிகிச்சைகள் வந்து கொடுக்கறது கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து கீழே போயிருக்கும். ஸோ அந்த முறைக்கும் இந்த முறைக்கும் நம்ம கொண்டு வர முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னா, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், முடக்குவாதம், இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் ஸ்டீராய்ட்ஸும் எடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு இல்லை, பொதுவாக அதுவும் ஒரு வகையான கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு இது வரும். ஸோ அதனால மருந்துகள் கொடுக்கப்படுறது கிடையாது, முதல் விஷயம். அடுத்து 15 வருட காலமாக எடுத்துட்டு இருக்கீங்க, கை கால்களில் கோணல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? விரல்கள் கால்கள்ல? ஆனா கால் நரம்புங்க வலிக்குது, விரல்கள் வலிக்குது. இல்லம்மா, கை கால்கள்ல கோணி அந்த மாதிரி இருக்கா? கோணலாக? இல்ல, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. சோ கிட்னி ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது. ஆமா. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மசாஜ் பண்ணா சரியாகுமா, வர்ம சிகிச்சை பண்ணா? ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில் அப்ளிகேஷன் கூட பெருசா வந்து பயன் தராது. இங்க பிரச்சனை என்னன்னா உள்ளூரே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். கொஞ்சம் வலி எடுக்குதுன்னா இதற்கு என்னன்னா ஒரு ஓம உப்பு, புதினா உப்பு போட்டது இது பண்ணா கொஞ்சம் விறுவிறுவிறுன்னு இருக்கும். அந்த இது நம்ம தடவுனப்ப அந்த இடத்துல ஒரு லோக்கலைஸ்டா வந்து நமக்கு வந்து ஒரு பெயின் இல்லாம காமிக்கும், ஒரு தற்காலிகமா காமிக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்குமே தவிர பின்னாடி திருப்பி அது இருக்கதான். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன்ஃப்ளமேஷனை கூட பெருசா இது பண்ணாது, ஏன்னா இது இன்டர்னலா இருக்கக்கூடியது. இப்போ நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல கூட நம்ம ஒரு லோக்கல் அப்ளிகேஷன் பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அந்த ஸ்டாக்னென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, யூரிக் ஆசிட், அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் இது பெருசா வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதில் என்ன ஒரு ஹெல்ப் வந்திருக்குன்னா, சப்போஸ் கை கால்கள் வந்து ரொம்ப கோணலா இருக்கு, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணலாம். இருந்தாலும் இன்டர்னல் மெடிசன் இல்லாமல் அது மட்டும் பண்றது சரிப்பட்டு வராது. அம்மாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கனால நம்ம ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பவர்களுக்கு நமது மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கறது கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு முறை வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ உணவு முறை அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, மருந்து கொடுத்தாதான் மருத்துவர்கள் அப்படின்னு. நீங்கள் உணவு முறை எடுக்கும் பொழுது உங்களோட அந்த இது இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்யும். அது பெருசாக வந்து நிறைய வந்து தாபிதம் அடையாமல், அதிகப்படுத்தாமல் தாபிதத்தை குறைக்கும் பொழுது நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மற்ற மருந்துகளோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு ஒரு கிட்னி மற்றும் யூஸ்ல இருக்கனால, ஒரு நெஃப்ரெக்டமி நீங்க பண்ணியிருக்கனால கிட்னியும் வந்து பாதிக்கப்படாமல் வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு மசாஜோ இது பண்றதுல பெரும் இது இல்லை, அப்படி நாங்க அட்வைஸ் பண்றதும் கிடையாது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சூர்யா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்க வயது என்ன? 32. ஓகே, உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேடம் வணக்கம். வணக்கம் சூர்யா, சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்மா? மேடம், எனக்கு கொஞ்சம் வருஷமாவே கையில கால்ல பூச்சி மேயற மாதிரியே இருக்கு மேம். கையில கால்ல பூச்சி இருக்கிற மாதிரியே இருக்கு மேம். ஓகே, ஊர்ற மாதிரி இருக்கு அது? ஆமா மேம். ஓகே, எதனால மேம் அந்த மாதிரி இருக்கு? கொஞ்ச காலங்கிறது எவ்வளவு காலமா? ஒரு 8-9 வருஷமாவே இருக்கு மேம். அது கொஞ்ச காலம் இல்ல, வெகு காலமா. அரிப்பு வருதா, தடிப்பு வருதா? அதெல்லாம் இல்ல மேம். அப்புறம் ஏதோ ஊர்ற மாதிரி இருக்கா? கையிலயும் கால்லயும் முட்டியில இந்த மொழியில ஊர்ற மாதிரி இருக்கா, இல்ல இந்த இடத்துல தோல்ல ஊர்ற மாதிரி இருக்கா? உள்ள மேம், கை தோலுக்குள்ள ஒரு ஊர்ற மாதிரி இருக்கு. தலையில ஊர்ற மாதிரி இருக்கா? தலையில, கையில, கால்ல.
ஓகே, பாதத்துல எல்லாம் ஊறுற மாதிரி இருக்கு. ஆனா அரிப்பா எடுக்கிறது இல்ல, ஏதோ உள்ள ஓடுற மாதிரி இருக்கு. ஆமா மேம். சோ அந்த நேரத்துல கை அப்படியே தடவி விட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எதுவுமே பண்ண மாட்டேன் மேம் நானு. சரி, ஓகே. வேற தூக்கம் எப்படி இருக்கு? இதனால இது எதனால இது மாதிரி இருக்குன்ட்டு அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறேன் மேம் நானு. சரியா தூங்குறது கிடையாது. மலச்சிக்கல் இருக்கா? காலையில எந்திரிச்சோடனே டாய்லெட் போயிடுறீங்களா? போறேன் மேம். மலத்துல ஏதாவது புழுக்கள் மாதிரி பாக்குறீங்களா? இருந்துச்சு மேம். இருந்ததா? எப்படி இருந்தது அந்த புழுக்கள்? அது அண்டு பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல மேம், அந்த மாதிரி இருந்துச்சு. என்னம்மா, சின்னதா வெண்மையா இருந்ததா இல்ல நீளமா இருந்ததா? சின்னதா, சின்னதா அந்த மாதிரி இருந்தது. ஓகே. வாயில ஸ்மெல் வருதா? ஆமா மேம். ஓகே. தொப்புள் பகுதியில வலிக்குதா? தொப்புல எல்லாம் வலி இல்ல மேம். ஓகே. திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேம். குழந்தைகள் இருக்காங்களா? 2 பசங்க இருக்காங்க. இரண்டாவது குழந்தைக்கு வயது என்னம்மா? 10 வயசு ஆகுது மேம். வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? இல்ல மேம். இல்ல. ஜாயிண்ட் ஃபேமிலியா, சிங்கிள், தனியா இருக்கீங்களா? நானும் ஹஸ்பண்ட் பசங்க நாங்க தனியா. ஓகேம்மா, ஓகே. சரி, 9 வருட காலமா இப்படி இருக்கே, மருத்துவரை போய் பாத்தீங்களா? போயிட்டு பார்த்தேன் மேம். பார்த்தப்ப என்ன சொன்னாங்க? நான் இல்ல மேம், ஃபர்ஸ்ட் பார்க்கல. நானே என்ன பண்ணேன், வேப்பலை, மிளகு, இந்த மாதிரி, அப்புறம் கத்தாழை ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தேன் மேம் நானு. பீட்ரூட் ஜூஸ் எதுக்கு எடுத்தீங்க? பீட்ரூட் ஜூஸ் வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும், சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக Facebookல எல்லாம் பார்ப்பேன். நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேம். ஓகே. பீட்ரூட் ஜூஸ் எடுத்ததுனால பிரச்சனை இல்லை. ஃபேஸ்புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே அப்ளை பண்ணிடாதீங்க, அதனால பக்க விளைவுகளும் வந்து ஏற்படுத்தும். ஸோ 9 வருடமா இருக்கு, நீங்க மருத்துவர்களை பார்த்ததே கிடையாது? பார்த்தது கிடையாது. என்ன மேம்? 9 வருடமா இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க டாக்டர்ஸை போய் பார்த்ததே கிடையாது இந்த பிரச்சனைக்காக? இல்ல மேம், சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் சரின்ட்டு இது சரியாகிற மாதிரி தெரியல எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இது கையில பூச்சி. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க டாக்டரை போய் பாத்தீங்களா, பாக்கலையா? பார்த்தேன் மேம், போனேன் மேம். இதற்காக போய் பாத்தீங்களா? இப்பதான் போயிட்டு பார்த்தேன் மேம். இந்த 9 வருஷத்துல இப்பதான் போய் பாத்தீங்க? பார்த்ததுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க அப்படி சொன்னாங்க. ஓகே. போய் பாத்தீங்களா? போயிட்டு பார்த்தேன் மேம். எதுக்காக போய் பாத்தீங்க? கையில பூச்சி இருக்கு, ஊற மாதிரி இருக்கு. சைக்காட்ரிஸ்ட்ங்கிறது யாருமா? என்ன மருத்துவர்? சைக்காட்ரிஸ்ட் மனநல. சோ மனநல மருத்துவர்கிட்ட அவங்க போக சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நமக்கு ஏதாவது மனநிலையில பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்ல மேம். அப்புறம் ஏன் போய் பாத்தீங்க? சரி, அவங்க அந்த மருத்துவரிடம் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்களா? இல்ல மேம், எனக்கு வறட்சி இரும்பல் மாதிரி இருந்துச்சு மேம். இல்லம்மா, நீங்க சைக்கியாட்ரிஸ்ட போனப்ப மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க மேம். அத சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மேம். எவ்வளவு காலம் சாப்பிட்டீங்க, இல்ல எவ்வளவு நாள் சாப்பிட்டீங்க? ஒரு 1 வீக் சாப்பிட்டேன் மேம். 1 வீக் நீங்க சாப்பிட்டப்ப உங்க உடம்புல என்ன மாறுபாடு தெரிஞ்சது, மாற்றங்கள் தெரிஞ்சது? ஒரு 4 நாள் நல்லா தான் இருந்தது மேம். ஓகே. அது தூக்கம் நல்லா வந்துச்சு, நல்லா தூங்கினேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது இந்த கால் எல்லாம் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. நான் என்ன பண்ண, பயந்துட்டு சாப்பிடல மேம், நிறுத்திட்டேன் மேம். சரி, திருப்பி அந்த மருத்துவரை போய் பார்த்துருக்கலாம்ல, இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்கலாம்ல. ஒரு மருத்துவரிடம் போனீங்க, இதற்காக மருந்துகள் எடுத்தீங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, ஆனா கொஞ்சம் பக்க விளைவுகளும் தெரிஞ்சது. அப்ப நீங்க திருப்பி அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் நீங்க அதை கண்டினியூ பண்றீங்களோ இல்லையோ, திருப்பி போய் கேட்டிருக்கலாம்லம்மா. உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கறது இல்ல அப்படிங்கிறீங்க. வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா இவங்களோட எல்லாம் பேசுவீங்களா டெய்லி? வேற ஏதாவது மன அழுத்தம் இருக்கா உங்களுக்கு?
இதுதான் மேம் இந்த மாதிரி ஏன் இது எதனால இந்த மாதிரி இருக்குன்னு அதிகமா நானே யோசிக்கிறேன் மேம். ஓகே, 9 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அல்சர் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததா? அல்சர்லாம் இல்ல மேம். டீத் வழியா பிளட் வந்துச்சு. மோஷன்ல? வாய் பயங்கரமா ஸ்மெல் வந்துச்சு. இல்ல மோஷன்ல பிளட் வந்ததா டாய்லெட் போறப்ப? அதெல்லாம் இல்ல மேம். அப்ப எங்க பிளட் வந்தது? பூச்சி தொந்தரவு இருந்துச்சு மேம். இல்லப்பா, பிளட் வந்தது நீங்களே, எங்க பிளட் வந்தது? டீத் பல்லு வழியா மேம். ஓ, பல் வழியா வந்து பிளட் வந்தது. சோ அதற்கு மருத்துவரை போய் பாத்தீங்களா? பார்த்தேன் மேம். என்ன சொன்னாங்க? அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே, எதனால வந்ததுன்னு சொன்னாங்க? அவங்க சில இன்ஸ்பெக்ஷனால வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேம். என்ன நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். ஆக்சுவலா இந்த சகோதரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவர்கள் மட்டும் கிடையாது. சப்போஸ் நமக்கு வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது ஹூக்வாம் பின்வாம் எது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மலத்தின் வழியாக புழுக்கள் வந்து வெளியேறும். ஸோ அதுக்கு யூஸ்வலாக நம்ம டிவார்ம் பண்ணலாம். வேப்பிலை எடுத்தா நல்லது தான். ஸோ கொஞ்சம் டிவார்ம் பண்ணும், பட் நல்ல ஒரு கம்ப்ளீட் இது அதில் வராது. அதனால அது எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேற அந்த சகோதரி சொன்னாங்க, குறிப்பாக வந்து பீட்ரூட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பீட்ரூட் அப்படிங்கிறது நல்லது. பட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பீட்ரூட் சாப்பிட்டவுடனே ரத்தம் ஏறும், பீட்ரூட் இஸ் ஹை பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் குறிப்பாக இந்த மாதிரி வார்ம்ஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூசஸ் எடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஏபிசி ஜூசஸ் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. இந்த ஏபிசி ஜூசஸ் கூட யாருக்கு நல்ல டைஜஷன் இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். செரிமானம் நல்லா இருந்தால் தான் அது உடம்புல ஒட்டும், நமக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்கும். அப்படி இல்லாதவர்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்தோம்னா இன்னமும் அவங்களுக்கு வயிறு ப்ளோட்டிங்காக ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் பீட்ரூட் ஜூஸ் இஸ் அ நல்ல ஒரு கார்போர்டு, அது ஒரு சோர்ஸ். ஸோ பிளட்ல சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கான்ஸ்டிபேஷன், இன்னமும் இந்த மலத்துல புழுக்கள் போன்றவை வந்து அதிகமாக தான் ஆரம்பிக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ல எடுக்கிறதுனால என்ன சைடு எஃபெக்ட்? ஸோ இந்த சகோதரி திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, தூக்கம் இல்லை, மலச்சிக்கல் இருந்தது, அந்த மாதிரி விஷயம். ஸோ ஆக்சுவலாக கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம பல முறை இது பண்ணியிருக்கோம். யாருக்கு குடல் வயிறு நல்லா இருக்கோ அவர்களுக்கு மூளை நல்லா இருக்கும். நம்மளோட முன்னோர் மூளை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்க பிரச்சனை ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்க இருந்து ஒரு சிக்னல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கட் பிரெயின் ஆக்சஸ் சீராக இருக்காது. அப்போ நமக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும். ஏதோ மேலே ஊறுற மாதிரி, தலையில ஊறுற மாதிரி, மூக்கில் இது பண்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம மேலே ஒன்றுமே பட்டிருக்காது, ஆனால் ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுதான் இந்த சகோதரிக்கு இருக்கு. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. போன பொழுது அந்த சகோதரி நல்லா தெளிவாக சொன்னாங்க, எனக்கு தொந்தரவு குறைஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த நியூரோ கெமிக்கல் இதை வந்து இது பண்ணுற மாதிரி தான் அந்த மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அரிப்பு அதாவது ஊரல் மாதிரி புழு ஓடுற மாதிரி எல்லாம் இல்லை. பட் அதோட அது என்னன்னா, அதோட மெயின் விஷயம் என்னன்னா, இண்டிவிஜுவலாக அது நார்மலாக பண்ணாமல் தூங்க வைக்கும். ஸோ தூங்க வைக்கும் பொழுது ஆரம்பத்தில் 4 நாள் தூங்குறப்ப நல்லா இருந்தது. ஸோ அதையும் மீறி போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் போன்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லோரும் இந்த சகோதரியை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேயர்கள் என்ன, பல நோய்களுக்கு காரணம் நம்ம உணவு குழாய் சார்ந்தது தான். அந்த உணவு குழாயில் சீரான உணவு முக்கியமான விஷயம். பசித்து புசி, சும்மா சாப்பிடக்கூடாது. மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. இரவு நேர உணவுகள் வந்து இருக்கக்கூடாது. தேவையில்லாம துரித உணவுகள், இந்த பாக்கெட்ல இருக்க உணவுகள், இதை அவாய்ட் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சர்க்கரையை, அதாவது பழங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை இல்லாம, அதுக்காக பழங்களை ப்ராசஸ் பண்ணி அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பீட்ரூட் கிரானியூல்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் சொல்லலை. அப்படியே வந்து பழங்கள், ஒரு திராட்சையா அப்படி, அதை தவிர ஒரு எதுவானாலும், அது நாட்டு சர்க்கரை ஆனாலும், அந்த மாதிரி இதை எவ்வளோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ நம்ம வயிறு குடல் நல்லா இருக்கும், நம்ம மூளை நல்லா இருக்கும். ஸோ எதை பண்ணாலும் நம்ம வந்து தெளிவாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். இந்த சகோதரி முடிஞ்சா நீங்க நேர்ல வந்து பாருங்க சகோதரி. நன்றி. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையோட இந்த வார கேம்ப் டீடைல்ஸ் சொல்லிடுங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகர்ல இருக்கு. இதை தவிர பிற மாவட்டங்கள்லையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. யூஸ்வலாக அங்கே விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி நமது கோவை சித்தாபுதூரில் உள்ள ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டருக்கு விசிட் பண்ணுவேன். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுகந்திங்க மேம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? வயது 30 மேம். ம். இப்போ நான் வந்து 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் இப்போ கன்சீவ் இருக்கேங்க மேம். ஓகே, வாழ்த்துக்கள்மா. ஹார்ட் பீட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இல்லம்மா, இப்ப திருமணமாகி 10 வருடங்கள் கழித்து இப்ப கன்சீவ் ஆயிருக்கீங்க. இல்ல தம்பி ஃபர்ஸ்ட் இயர்லயே தம்பி பிறந்துட்டான். ஓகே, அவருக்கு 10 வயது ஆகுதா? அதுக்கப்புறம் செகண்ட் பேபி இப்ப. ஓகே, ஹார்ட் பீட் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னாங்களா, உங்களுக்கு இருக்கா இல்ல குழந்தைக்கு இருக்குங்கறாங்களா? எனக்கு இருக்கு, எல்லாமே செக் பண்ணோம், ஆனா எது இல்ல. ஒரு சிலருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, தைராய்டு இருக்கா உங்களுக்கு? கிடையாது. இல்லைங்க. செக் பண்ணாங்களா டாக்டர்? பார்த்தாங்க. எவ்வளவு இருக்கு ஹார்ட் பீட் உங்களுக்கு? ஹார்ட் பீட் எவ்வளவுன்னு எதுவும் சொல்லல. ஆனா வந்து கொஞ்சம் படபடப்பு இருக்குன்னு சொன்னாங்க. படபடப்பு இருக்குங்கறத நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லம்மா, படபடப்பு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணி மருத்துவரிடம் சொன்னீங்க, அவங்க உங்களுக்கு எக்கோ பார்த்தாங்க, அப்படிதானே? எக்கோ பார்த்தாங்க, அப்புறம் ஹார்ட் பீட் எப்படி இருக்கு பார்த்தாங்க. அது கொஞ்சம் வந்து படபடப்பு இருக்குன்னு சொன்னாங்க. படபடப்புங்கிறது நீங்க தான் ஃபீல் பண்றது, சரியா? அத அவங்க பார்த்துட்டாங்க. வேற ரெண்டாவது குழந்தை, இப்போ உங்களுக்கு வயது என்ன சொன்னீங்க? 30 வயது ஆகுது. தைராய்டு கடைசியா இப்ப பாத்திருப்பீங்கல்ல, இப்ப எத்தனாவது மாதம்மா உங்களுக்கு? 7 months. லாஸ்டா TSH பார்த்தப்ப எவ்வளவு இருந்தது? எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே, எவ்வளவு காலமா படபடப்பு இருக்கு? 6 months இருந்தே இருக்கு. 6 monthsல இருந்து இருக்கு. வேற கை கால்கள்ல வீக்கம் அந்த மாதிரி இருக்கா? கீழ அந்த முட்டி இருக்குங்களா, பாத்து பக்கத்துல முட்டி, அவட்ட மட்டும் லைட்டா வீக்கமா இருக்கு. அது இப்ப எவ்வளவு காலமா வீக்கம் இருக்கு? என்னம்மா, 1 மாசமாவா? 1 மாதமா இருக்கு. 1 மாதமா தான் இருக்கு. நீர் நல்லா ஃபோர்ஸா போதா? அதெல்லாம் நல்லா போகுது. அந்த வீக்கம் வயிறு வந்து இறுக்கமாயி யூரின் வருது. முதல் குழந்தை நார்மலா சிசேரியனா? சிசேரியன் தான் மேம். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, யூஸ்வலா கொஞ்சம் டிலேட் பிரெக்னன்சி இருந்தாலும் 20 வயதுல முதல் குழந்தை இருந்துங்கிறப்ப கொஞ்சம் டிலேங்கிறப்போ கொஞ்சம் ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு விஷயம். அடுத்து 7வது மாதத்திலேயே ஒரு 9வது மாதம் வரும் பொழுது அந்த கணுக்கால்களில் வீக்கம் வரலாம். இப்பயே கணுக்கால்களில் வீக்கம் வரக்கூடாது. ஸோ மருத்துவரை பீரியாடிக்காக செக் பண்ணி பிபி நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணீர் எடுத்துக்கோங்க. வயிறு இருகல் கல்லாட்டம் ஆகி, அதாவது ஒரு பெயின் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூரின் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ள ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லாம் நார்மலான லெவலில் இருக்கா, இல்லை ஃப்ளூயிட் உள்ள பனிக்கூட நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் ஏற்கனவே சிசேரியன் பண்ணியிருக்கனால ஒரு சில அசௌகரியம் வந்து சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும், அதனால ஒன்றும் கிடையாது. ஸோ படப்படப்பு அப்படின்னா யூஸ்வலாக ஹைப்பர் தைராய்டு போன்ற விஷயங்கள் இருந்தது, டிஎஸ்ஹெச் லெவல் இப்போ இந்த இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு 3க்கு கீழே தான் இருக்கணும், 5, 6 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா படபடப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் அது அந்த பால்பிட்டேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுற லெவலுக்கு வச்சுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வந்து வேலைகளில் ஈடுபாடு இருக்கோ அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெவியாக சாப்பிட்ணுன்னு இருக்க வேண்டாம். குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கணுங்கிற அளவில் நல்ல குவாலிட்டியாக சாப்பிடுங்க. அனிமிக் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இரத்தச்சோகை இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கான்னு பாருங்கள். ஹார்ட் பீட் உங்கள் எக்கோ இதிலெல்லாம் நார்மலாக, எக்கோ ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தைராய்டு, அனீமியா இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்சளவு ஒரு 15 நாட்கள் தினமும் பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த படபடப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குமா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து இந்த கிரியாட்டின் லெவல் பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உணவு பழக்கங்கள் நம்ம எப்படி வச்சுக்கலாம் டாக்டர்? ஆமா, ஏன்னா இந்த கிரியாட்டின் ரத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க நான் திரும்பி சொல்கிறது அதுதான். நீங்கள் மருந்துகள் எடுக்கிறீங்க, நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்ம ஒரு நாள் ஒரு உணவுப் பொருள் தவறாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நிறைய டேமேஜ். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்னென்னா, ரொம்ப நம்ம சீராக கொண்டு வருவோம்.
ஆனால் ஒரு 2 நாள் கல்யாணம் விசேஷம் போய் ஏதாவது ஒன்றை சாப்பிட்ருவாங்க. அது நமக்கு அடுத்த மாதம் அந்த லெவலில் வந்து EGFRலையும் பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஸோ முடிந்த அளவு சீராக வச்சுருக்கணும். எல்லோருக்கும் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம லைஃப் எண்ட் கார்டு கிடையாது. நம்ம வாழணும், நமக்குரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இளம் வயது குழந்தைகளுக்கும் இருக்குது, யங் ஜெனரேஷனாக இருக்கவங்க 20s 30sல இருக்க ஃபேமிலியை ரன் பண்ணணும். இப்படிங்கிறப்ப நம்ம ஒரு உணவுக்காக நம்ம வாழ்வை வந்து நம்ம சீரழிச்சுக்க கூடாது. கண்டிப்பா. ஸோ அதனால என்னன்னா ஒரு நான்வெஜ்லாம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பு போட்டு ஏதாவது அந்த கமகமன் சாப்பிடலாம் அப்படின்னு இது வச்சுக்கலாமே தவிர, நான் வந்து திருப்பி நான்வெஜ்லாம் சாப்பிட்டா அது கண்டிப்பாக அது சைடு எஃபெக்ட்ஸை தான் வந்து உண்டு பண்ணும். ஸோ அது நல்ல டேமேஜ். ஸோ அந்த மாதிரி உணவுகள், துரித உணவுகள் அப்படியெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஸோ சில முக்கியமான உணவுகள் டெய்லி அவங்க எடுத்துக்கணும். அவங்க உணவுகளை வெள்ளரிக்காய், பூண்டு, வெங்காயம், அதே மாதிரி இந்த சிகப்பு குடமிளகாயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது, ஆப்பிள், நெல்லிக்காய், இந்த மாதிரி உணவுகள். ஏன்னா இப்போ வெள்ளரிக்காய் போன்றவைலாம் நம்மளை நல்ல ஹைட்ரேட்டட், நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸை சீராக வச்சிருக்க உதவும். ஸோ பூண்டு நம்ம எடுக்கும் பொழுது, ரொம்ப பூண்டுனா அதுக்காக அரைச்சி துவையல் சட்னி அப்படி கிடையாது. ஒரு 2 பல்லு பூண்டு வெந்நீரில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பிபிஎம் மெயின்டைன் பண்ணும். ஸோ பிபி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அதுவும் கிரியாட்டின் லெவலில் இது பண்ணும். அது மாதிரி சின்ன வெங்காயம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து சீராக்கும். அதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடாது. அதையும் சாப்பிட்டு இந்த சின்ன வெங்காயம் போன்றவையை நம்ம எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் மோர், இல்லை சாம்பாருக்கு சின்ன வெங்காயம், ஸோ போன்ற விஷயங்கள். பெல் பெப்பர்ல நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ ஆப்பிள் போன்ற விஷயங்கள்ல நார் சத்துக்கள் இருக்கு. நம்ம இந்த கிரியாட்டின், அதாவது கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்க நார் சத்தை உணவுல எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. நமக்கு டைஜஷனையும் இது பண்ணும், தேவையில்லாத டாக்ஸின்ஸை வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுகள், இந்த ஒரு இது நெல்லிக்காய்ங்கிறது கண்டிப்பாக சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உணவை டெய்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தரும். ஓகே, நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நேர்கள் கேட்டால் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் மற்றொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.